ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் குக் விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நல்ல சுட சுட இட்லிக்கு சூப்பரான, அது மட்டும் இல்லாமல் செய்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளான தக்காளி சட்னி எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வர பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த தக்காளி சட்னி செய்ய ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு வானல் வச்சுக்கலாங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் பெரிய சைஸ் வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்காங்க, அது இதில் சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை ஓரளவுக்கு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுன்னா இது கூட பெரிய சைஸ் தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்காங்க, அதையும் இதில் சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்துட்டு தக்காளியும் நல்லா வதக்கிடலாம். இந்த தக்காளி வெங்காயத்து கூட கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாவை இதில் சேர்த்துடலாம். நம்ம காஞ்ச மிளகா கூட சேர்க்கலாங்க, ஆனால் பச்சை மிளகா சேர்க்கும் போது தான் சட்னிக்கு நல்லா டேஸ்ட் தரும். சேர்த்துட்டு இது கூட 10 பல் பூண்டு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். நல்லா வதக்கிட்டு இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். அடுத்து இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பெல்லாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வரட்டுங்க. தக்காளி வெங்காயத்தோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் எண்ணெயிலே இது நல்லா வெந்து மசிஞ்சு வருங்க, அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுடலாம். வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இது ஓரளவுக்கு தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வெந்துருச்சு. இந்த தக்காளி வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கினா போதுங்க. அவ்வளோதான், இது ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம இதை ஆற வச்சிட வேண்டியது தான். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாங்க. தக்காளி சேர்த்துருக்கிறதுனால அதுவே கரெக்டாக இருக்கும், தண்ணி சேர்க்காம அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிட்டு இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நம்ம எப்பயுமே சட்னி குழம்புக்கெலாம் தாளிப்பு ரெடி பண்ணி சேர்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி இதுலேயும் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நம்ம சுட சுட இட்லிக்கு இந்த சட்னி வச்சு சாப்பிட வேண்டியது தாங்க. ஒரு 10 நிமிஷத்தில் இந்த சட்னி நம்ம ரெடி பண்ணிடலாம். செய்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளான நல்ல டேஸ்டியான சட்னிங்க. நம்ம இதில் பச்சை மிளகா சேர்த்துருக்கிறதுனால இந்த பச்சை மிளகா காரத்தோடு இந்த சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. சுட சுட இட்லிக்கு இந்த மாதிரி நீங்களும் சட்னி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.